சாம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். கொங்கு மண்டல வரலாற்றில் சிறப்புமிக்க ஆலயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக சத்தியமங்கலம் வண்ணாரியம்மன் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வண்ணார்காடு அம்மன், வனதெய்வம், எல்லைச்சாமின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. அம்மன் உருவான வரலாறுங்க. முன்னொரு காலத்தில் வண்ணார் இனத்தை சார்ந்த புருஷோத்தமன் பொம்மி தம்பதியர்கள் காட்டுக்குள்ள ஊர் மக்களுடைய துணிகளை துவைக்க வந்தாங்க. பொம்மி அப்போ நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஆற்றங்கரையில அவங்க கொண்டு வந்த துணி மூட்டைகளை அவிழ்த்து துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பயங்கரமா காத்து வீசி மழை வர ஆரம்பிக்குது. கொண்டு வந்த துணியை எல்லாம் எப்படியாச்சும் துவைச்சிடணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா துவைக்கும் போதே பொம்மிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருது. வலியால துடிக்கிறாங்க. கணவன் புருஷோத்தமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு நிக்கிறாரு. தாங்கள் துவைக்க கொண்டு வந்த துணியாலேயே மாறாப்பு மாதிரி ரெடி பண்ணி மனைவிக்கு அவரே பிரசவம் பார்க்க முற்படுறாரு. பொம்மிக்கு அழகான இரட்டை பெண் குழந்தை பிறக்குதுங்க. ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு இன்னொரு குழந்தைய பக்கத்துல இருக்கிற தாலி பாத்திரத்துல வைக்கிறாங்க. சரி, எப்படியாச்சும் குழந்தைகளை இருட்டுறதுக்குள்ள கிராமத்துக்கு திரும்ப கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. பொம்மி ஒரு குழந்தையோட மேல எந்திரிக்கிறாங்க. புருஷோத்தமன் தாலியில வச்ச இன்னொரு குழந்தையை எடுக்க நினைக்கிறாரு. ஆனா என்ன பண்ணியுமே குழந்தைய அவங்கனால அந்த தாலி பாத்திரத்துல இருந்து அகற்ற முடியல. ஒரு தாயோட தவிப்பு, ஏக்கம், அழுகைன்னு என்ன பண்ணியும் குழந்தைய எடுக்கவே முடியல. ஏதோ ஒரு சக்தி தான் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு உணர்றாங்க. சரி, ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லி குழந்தைய மீட்க முயற்சி பண்ணலாம்னு அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு அழுதுகிட்டே கிராமத்துக்கு போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து குழந்தைய பார்க்கறாங்க. ஆனாலும் யாரு நினைச்சாலுமே அந்த குழந்தைய பாத்திரத்துல இருந்து எடுக்க முடியல. கடப்பாறையால இடிச்சும் பார்க்கறாங்க. ஒரு துளி கூட பாத்திரத்தை நகர்த்த முடியல. திட்டனால கிராம மக்கள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு திரும்ப வந்து முயற்சி பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்த அனைவருக்கும் பேரெதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சுங்க. ஆமாங்க, குழந்தை இருந்த இடத்துல அந்த வண்ணாரி அம்மனை எழுந்தருளி காட்சி தந்தாங்க. அது மட்டும் இல்லாம தான் கேரள மாநிலத்தை சேர்ந்த வண்ணார்காடு அம்மனும் அவங்க மக்கள் கேரளால இருந்து இந்த காட்டு வழியா மைசூர் மலைக்கு வேலைக்கு போனதாகவும் சில தீய சக்திகள் அவங்களுக்கு தொல்லை கொடுத்ததாகவும் அந்த தீய சக்திகளை அழிச்சு அவங்கள காத்ததாகவும் அம்மன் மக்களிடத்துல சாட்சி சொன்னாங்க. அது போக பொம்மிக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை வேறு யாரும் இல்லை, தான்தான்னும் ஆலயம் எழுப்பி அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்ய சொன்னாங்க. ஊர் மக்களும் மனசார அம்மனை வேண்டி ஆலயம் அமைச்சு வழிபட்டாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை வழிபடுறாங்க. கோயிலோட சிறப்பு அம்சமே குண்டம் இறங்கிறது தாங்க. அம்மனை மனசார எண்ணி காப்பு கட்டி விரதம் இருந்து பங்குனி மாதம் தீமிதி திருவிழால கலந்துக்குவாங்க. மிக விமர்சையா பிரம்மாண்டமா திருவிழா நடக்கும். பல மாநிலங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து இரவே தங்கி அம்மனை தரிசனம் பண்ணுவாங்க. குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு அம்மன் அருளால சீக்கிரமாவே குழந்தை பிறக்குதுன்னு நம்புறாங்க. தாங்க நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னா அம்மனுக்கு கண்ணடக்கம், கை, கால், கண் போன்ற உருவத்தை வாங்கி அர்ச்சனை செஞ்சு உண்டியல்ல போடுறாங்க. கிடா வெட்டுதல், அம்மனுக்கு விளக்கு போடுதல், புடவை சாத்துதல்னு பல நேர்த்திக்கடனை செய்யறாங்க. இங்க விபூதி இல்லைங்க, புற்று மண்ணத்தான் விபூதியா பிரசாதமா தர்றாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க ஆலயம் தமிழ்நாடு மைசூர் எல்லைகளான ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வண்ணாரில அமைஞ்சிருக்குங்க. மக்கள் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் வந்து அம்மனோட அருளை பெறுங்க. ஈரோடு, கோவை, மைசூர்னு எல்லா இடங்கள்ல இருந்துமே பஸ் வசதி இருக்குதுங்க. அம்மனோட சிறப்பை கேட்டா நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. மேலும்
இது போல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே. பண்ணாரி தாயே போற்றி.